வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்னு சொன்னால், அதாவது எல்லாருமே இந்த வக்கம்ஸ், அதாவது விடுமுறை ஹாலிடே கொண்டாடுவதற்காக இலங்கைக்கு போவதற்கு, அதாவது இந்தியா போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுருப்பீங்க. டிக்கெட் போட்டுருக்கின்ற பொழுது இந்த ஃப்ளைட் ஓடுதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவரை அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. எங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் எல்லாருமே இந்த 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் விடுமுறையை கொண்டாடுவதற்காக கூடுதலான எங்களுடைய சகோதரர்கள் அநேகமானோர் இந்தியா அல்லது இலங்கை, இதுதான் கூடுதலானவருடைய டார்கெட். அதாவது அங்கே போனோம்னு சொன்னால் எங்களுடைய ஓரளவுக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு இருப்பது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, எங்களுக்கும் சொந்த தாயகம் போவது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அப்போ தாயகம் போகின்ற பொழுது அந்த ஒரு சந்தோஷமான நினைவுகளோட குறிப்பிட்ட காலங்கள் பயணிப்பார்கள் எல்லாருமே. இப்போ டிக்கெட் எடுத்து போட்டு ஒரு சில நாட்களில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமாக யோசிப்பாங்க. நான் அங்கே போய் என்னென்ன செய்யணும், அம்மா அப்பாவோட இருக்கணுமா, சௌரங்களோட இருக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணுமா, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரி, இதில் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஈராக்கிட போர் நடந்தது, அதுக்கப்புறமா அமெரிக்காவுடைய தலையீடு, இதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலையிட்டதன் விளைவாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்துக்கு கட்டாரில் அடிக்கப்பட்ட விஷயங்கள், இதனால் கட்டார் தன்னுடைய வான்பரப்பை மூடின விஷயங்கள், இப்படியாக அதுக்கப்புறமாக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அமெரிக்கா போர் நிறுத்த உடன்படிக்கையை அறிவித்திருந்த நிலைமை, இப்படியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த கட்டார் ஃப்ளைட் ஓடலை அப்படின்ற ஒரு பிரச்சனை பொது இடங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் போனவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அல்லதே மாதிரி இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஓடலை, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது சவுதி அரேபியா அங்காளி பகுதிகளில் இருந்து போன்ற விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பொது வழிகளில் பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதில் உண்மை என்ன, உண்மை தன்மை என்ன, இது சம்பந்தமாக உண்மையால் ஃப்ளைட் ஓடலையா இல்லையா, இதை பார்த்தா இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சவுதி, கட்டார் அல்லது எமிரேட்ஸ் ஃப்ளைட் புக் பண்ணின நீங்கள் எல்லாருமே என்னென்னு சொன்னால் டிக்கெட் எல்லாம் எடுத்திருப்பீங்க. டிக்கெட் எடுத்து கையில் வச்சுக்கொண்டு இதுக்கான உண்மையான விஷயங்கள் தெரியாமல் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, உண்மையில் ஃப்ளைட் ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. டிக்கெட் ஆஃபீஸர் அடிச்சு கேட்டீங்கன்னு சொன்னால் டிக்கெட் ஆஃபீஸரில் சொல்லுவாங்க, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃப்ளைட் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க, பிரச்சனை கிடையாது. இன்டர்நெட்டில் கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் அனுலே அப்படின்னு சொல்லி இருக்கும், அதில் ஃப்ளைட் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுக்கப்புறமாக எங்களுடைய நிறைய சோழர்கள் இதுக்கு என்ன செய்கிறது, உண்மையில ஃப்ளைட் ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டு போயிட்டு திரும்பி வந்துடுவோமே, வந்தால் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் இப்போ அண்மை காலங்களாக எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த கட்டார் ஃப்ளைட்டோ அல்லது எமிரேட்ஸ் ஃப்ளைட்டோ ஓடுகிறார்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட் எடுக்கலாம், ஃப்ளைட் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் கால தாமதங்கள் ஏற்படும். குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு ஃப்ளைட் போகுமா இல்லையா அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஃப்ளைட் காலை 8 மணி போகிற ஃப்ளைட் 8 மணி போகும், 9 மணி போகும், அல்லது 10 மணி போகும், அல்லது இரவு ஒரு 8 மணி போகிற ஃப்ளைட் 8 மணி போகாமல் இரவு 10 மணி போகும், இரவு 12 மணி போகும். இப்படியான ஒரு நேரங்கள், ஒரு சரியான ஒழுங்குமுறையான நேரங்கள் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட விமானங்கள் பயணிக்கின்றன, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். அந்த விமானங்களில் நீங்கள் உங்களுடைய பயணங்களை தடை இல்லாமல் உங்களுடைய பிரயாணங்களை செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு விமான நிறுவனமும் தன்னுடைய பயணிகளுக்கான எந்த ஒரு தகவலும் அனுப்பவில்லை. நான் எங்களுடைய விமான சேவை நிப்பாட்டி இருக்கிறோம், நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் நீங்கள் விமானத்துக்கு வரணும், ஃப்ளைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விமான சேவை நிறுவனமும் இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கைகளையும் பொது வழியில் விடவும் இல்லை, அல்லது அவர்கள் அந்த அறிக்கைகள் சம்பந்தம் விளம்பரப்படுத்தவும் இல்லை. அவர்கள் தங்களுடைய விமான சேவைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாளோ 2 நாட்கள் இந்த வான்வழியை மூடியதன் விளைவாக அவர்களுடைய விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக இந்த விமான சேவைகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. நீங்க போகின்ற, அதாவது உங்களுடைய இந்த விமான சேவை, அதாவது விமானம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய டிக்கெட்ல நீங்கள் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொன்னா நீங்க வழமை போல 5 மணிக்கே நீங்க போயிட்டு ஏர்போர்ட்ல காத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய செக்கிங்கள் எல்லாம் முடிஞ்சு ஃப்ளைட் எடுக்கிற விஷயங்கள், அதாவது ஃப்ளைட்டுக்கு போகின்ற நடைமுறைகளை நீங்கள் சரியான முறை செய்து விடுவீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக அவர்கள் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு எடுக்கிறார்களோ அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. என்று சொன்னால் சில விஷயங்கள் அவர்களும் தங்களுக்கு ஏற்ற வகையில் போகலாமா வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ஃப்ளைட்டில் எடுக்கிறார்கள். அப்போ அதுக்கு என்ன நிலைமை எடுக்கிறார்கள். அப்போ நான் பொறுமையாக இருந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஃப்ளைட் எடுக்கிறது உண்மையாக
ஒரு சிறந்த விஷயம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் பிரயாணங்கள் போகின்ற பொழுது சிலதுகள் நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். எதையுமே வந்து எதிர்பார்த்து கொண்டு தான் நாங்கள் போகணும். இல்லை நாங்கள் 100% இது நடக்காதுன்னு சொல்லி விமான பயணத்தில் வந்து சொல்லிக்கொண்டு நாங்கள் போக முடியாது. அதனால் விமானத்தில் வந்து போகின்றவர்கள் அண்மை காலங்களாக இருக்கின்ற இந்த அரசியல் அல்லது இந்த உலக அரசியல் நிலைமைகள் காரணமாக பயந்துதான் இந்த விமான பயணத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. வேறு வழியும் இல்லை. வேறு வழியாக நாங்கள் போகலாமா அப்படின்னு சொன்னால் வேறு வழியும் இல்லை. வேறு இப்போ எங்களுடைய தாயகத்துக்கோ அல்லது வந்து இந்தியாவோ நான் போகிறோம்னு சொன்னால் இந்த வழியை தான் நாங்கள் பயன்படுத்தவும் வேணும். முடிஞ்ச வர நாங்கள் போகின்ற பொழுது எங்களுடைய பயணங்களை வந்து நாங்கள் சரியான வகையில் அமைச்சு கொண்டோம்னு சொன்னால் சரி. மற்றபடி ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வதந்திகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். விமானம் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ஐயோ நீங்கள் டிக்கெட்டை போடுறீங்களே, எப்படி போக போகிறீங்க, அநியாய காசு டிக்கெட் நீங்கள் போகலைன்னு சொன்னால் காசை இழந்துடுவீங்க. இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் போலியான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அதில் உண்மைத்தன்மை எதுவுமே இல்லை. உண்மையில் ஃப்ளைட் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்களும் ஃப்ளைட் ஏர்போர்ட் அடிக்கடி போய் வருவாங்க. எங்கள் விஷயங்கள் ஓரளவுக்கு தெரியும். ஃப்ளைட் போய்கொண்டே இருக்குது, ஃப்ளைட் இல்லை. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய விமான நிலையம் எந்த விமானத்தில் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்து இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக தெரியும் இந்த ஃப்ளைட் வந்து ஒன்றில் இல்லையா, இல்லை இந்த டைமுக்கு வந்து போயிருக்கிறதா, எத்தனை மணி போயிருக்கிறது, இவ்வளோ நேரம் தாமதமாக போயிருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கண்டுகொள்ளலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு முன்னர் வந்து யாராவது இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ போவதற்காக டிக்கெட்டை புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் தொலைபேசி அழைப்படுத்து கூட இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இதில் ஒரு பெரிய ஒரு பெரிய யோசிக்க வேண்டிய அவசியமா, ஐயோ ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டேனே காசு எடுக்கலாமா, அல்லது வந்து அமெரிக்காவோட பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இல்லை வந்து ஃப்ளைட் ஓடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து நாங்கள் மண்டியை பிக்கிறத விட நேரடியாக அந்த நிறுவனங்களுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்த இடங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் பரப்புகின்ற வதந்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வதந்திகள் எப்பவுமே வந்து குயிக்காக வந்து பரவிடும். உண்மையான விஷயம் வந்து சரியான சிலோவெல்லாம் பரவும். அப்போ இப்படியான வதந்திகளை நான் ஒரு சிலர் பரப்பி விட்டாங்கன்னா கட்டார் ஃப்ளைட் இல்லை, எமிரேட்ஸ் ஃப்ளைட் இல்லை, ஸ்ரீலங்கன் ஃப்ளைட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் யாராவது பொய்யான வதந்திகளை பரப்பி விட்டாரு சொன்னால் இந்த வதந்திகள் வந்து இலகுவாக டக்குன பரவுறதன் காரணமாக தான் இந்த இப்படியான செய்திகள் வழியில் வர்றது. அதில் நிறைய பேர் வந்து காசை கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டமேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்பீங்க. அப்படியான சௌகரியங்களுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சதில் வந்து பகிர்ந்து கொள்கிறோம். சில பேர் வந்து சிலதை வந்து கேட்டுப்பீங்க, சில பேர் வந்து அதை வந்து கேட்காம கடந்து போவீங்க. யாராவது டிக்கெட் போட்டுட்டு இல்லை நாங்கள் கட்டார் ஃப்ளைட் இல்லை, அப்படி சிங்கப்பூர் ஃப்ளைட் இல்லை, அல்லது வந்து எந்த ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் இல்லையென்று சொல்லி நீங்கள் யோசிச்சு வருவீங்கன்னு சொன்னால் அப்படி அண்டு இல்லை. ஃப்ளைட்டுகள் ஓடுகிறது அப்படின்றத வந்து நீங்கள் இன்டர்நெட்லேயே தேடலாம். இல்லை நாங்கள் ஏர்போர்ட்டில் போகிறவர்கள் யாராவது உங்களை முன்னம் வந்து டிக்கெட் தெரிஞ்சதை போட்டுருந்தோம் அவனை கேட்டிங்கன்னு சொன்னால் விஷயம் புரிஞ்சுக்கொள்ளும். அந்த போலி வதந்திகளை அப்போ நம்பி நீங்கள் வந்து டென்ஷன் ஆகியோ அல்லது வந்து ஐயோ காசை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய விஷயம். அப்படி நீங்கள் சம்டைம் நீங்கள் போகல, அந்த ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க இன்னொரு டேட் தருவாங்க. இல்லை ஃப்ளைட் ஓட முடியலைன்னு சொன்னால் அவங்களை அந்த காசை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்களோட டிக்கெட் காசை விடான்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதனால் விமான நிலையத்தில் காசை நாங்கள் விமானத்துக்கு போக போகிறோம்னு சொல்லி காசை போட்டால் அந்த காசு வந்து இழக்க நீங்கள் போகாத பட்சத்தில் அந்த காசு இல்லை போகுமே ஒழிய நீங்கள் விமானத்துக்கு போய் விமானம் இல்லை அல்லது அவங்க வந்து அதுக்கு பலமையான நடைமுறை தான். இப்போ நீங்கள் ஒரு விமானம் போகிறது இடையில ஏதாவது பிரச்சனை சொன்னால் விமானம் இறக்கினா ஹோட்டல் போட்டு அதுக்கு சில எல்லாமே அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. நாங்கள் இதில் எதுவுமே செலவழிக்க போகிறது இல்லை. எங்கடையாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் தாங்களும் போக மாட்டாங்க, போகிறவனையும் வந்து போக விடாமல் இருக்கிறவனை குழப்பி அடித்து தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி அங்கே ஃப்ளைட் இல்லை, இங்கே ஃப்ளைட் இல்லை, அங்கே ஃப்ளைட் விழுது, இங்கே ஃப்ளைட் விழுது, ஏதாவது கோளாறுகள் காராஷ்டிரம்னு சொன்னால் விழத்தான் போகும். அது கொண்டுமே செய்ய இயலாது. இப்போ அந்த கடந்த 149 பேரோ 159 பேர் இறக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ அந்த ஃப்ளைட் பழுதாகின விஷயங்கள், அதில் வந்து கவனிக்கான விஷயங்கள், டெக்னிக்கல் பிரச்சனை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அது சம்மந்தம் பேசப்படும். அப்படியான விஷயங்களை தாண்டி மற்றும்படி அநேகமான ஃப்ளைட்டுகள் 199 ஃப்ளைட் வந்து வெளிக்கிடக்கு முன்னே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அந்த அங்கே இருக்கிற தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாமே பார்த்து தான் அந்த ஃப்ளைட்டை வந்து எடுக்க விடுவாங்க. அதனால் ஃப்ளைட்டு வந்து எப்படியும் ஓடும். காலங்கள் பிந்தி முந்தி டைம்களுக்கு சரியான டைம்களுக்கு எடுக்காமல் இப்படி தான் போமே ஒழிய யாருடைய வதந்திகளையும் நம்பி ஐயோ ஃப்ளைட் ஓடலை, ஃப்ளைட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறத விட்டுட்டு நேரடியாகவே நீங்களாக விசாரிச்சிங்கன்னு சொன்னால் சரி. இப்போ ஆக்களது விசாரிக்கிறத விட நேரடியாக அந்த விமான கம்பெனிக்கு இப்போ பாச தெரிஞ்சவர்களால் இங்கிலீஷில் பேசலாம். அல்லது வந்து டிக்கெட் போட்டவங்க டிக்கெட் போட்ட நிறுவனங்களோட கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன டாக்டர்ன்ற கடன் நிலவரங்களை வந்து உங்களுக்கு சரியான வகையில் சொல்லுவாங்க. மற்றவங்களோட வதந்திகளை நம்பி உங்களுடைய பிரயாணங்களை வந்து நிறுத்துறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பிரயாணம் நீங்கள் உங்களோட பாட்டில் போனீங்கன்னு சொன்னால் சரி. வதந்திகளை நம்பாதீங்க. அப்படியானதான் இந்த வீடியோ சொல்கிறேன். தேவையானவங்க எடுத்துக்கொள்ளுங்க, தேவையில்லாதவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. முடிஞ்சால் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.
வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம. நன்றி.